Hi learners, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா லாஸ்டா அட்ரஸிங் மோட பத்தி பார்த்திருந்தோம். அதுல சம் கொஷின்ஸ் எடுத்து வந்திருக்கேன், கேட் அண்ட் எஸ்ட்ரோ கொஷின்ஸ். அதை வச்சு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அந்த எம்சிக்யூவா சால்வ் பண்ணலாம். வாங்க சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், மேட்ச் each addressing mode list 1 with the data element or element of data structure. High level language கொடுத்திருக்காங்க. list 2ல list 1ல addressing mode கொடுத்திருக்காங்க. So இது எதுக்கு மேட்ச் ஆகும்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இமிடியேட். சோ இமிடியேட் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். அதாவது ஒரு ஆப்பரண்ட் இருக்கும் பிளஸ் அதனோட ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும் அல்லது வேல்யூஸ் இருக்கும். டைரக்டா வேல்யூஸ்னே வச்சுக்கலாம், கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்கும். இதுக்கு வந்து வேல்யூஸ் டைரக்டா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்போ இந்த இடத்துல வேல்யூ டைரக்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும்? எஸ், இமிடியேட் அப்படிங்கிறப்போ கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? சோ கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் அட்ரஸிங். இன்டைரக்ட் அப்படின்னாவே நமக்கு தெரியும் பாயிண்டர்ஸ் மாதிரி தான். நான் நேத்து சொல்றப்பே டீடைலா வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். பாயிண்டர் அப்படிங்கிற கீவேர்டு வந்து ஏன்னா ஒரு மெமரில இருந்து இன்னொரு மெமரிக்கு போறனால நம்ம இன்டைரக்ட், அது வந்து இன்டைரக்ட் பாயிண்டர். அண்ட் தென் பேஸ் வித் இண்டெக்ஸ். சோ பேஸும் இண்டெக்ஸும் எதுல வரும்? கண்டிப்பா அரே. சோ இண்டெக்ஸ் அப்படின்னாவே நமக்கு என்ன வரும்? மெயினா அரேக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சோ பேஸ் வித் இண்டெக்ஸ்ங்கிறப்போ அரே. பேஸ் வித் ஆஃப்செட் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது பேஸ் ரிஜிஸ்டர் வச்சு பண்றது, இந்த மாதிரி பண்றது எல்லாம் எதுக்காகனா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நம்ம ரெக்கார்டு யூஸ் பண்றப்போ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு. சோ எலமெண்ட் ஆஃப் ரெக்கார்ட். சோ ஃபர்ஸ்ட் பீக்கு என்ன? 4. பீக்கு 4. அப்போ இது ரெண்டுமே வராது. ஓகே, அப்ப ஏ ஆர் பி தான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா என்னது? கியூக்கு என்ன? 2. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ ஆருக்கு பாத்தீங்கன்னா 1 அண்ட் தென் எஸ்க்கு 3. சோ ஆன்சர் இஸ் பி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இமிடியேட் அதுக்கு ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். இமிடியேட் அட்ரஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆக்சுவல் வேல்யூவை வந்து நம்ம டைரக்டா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்றது வந்து இமிடியேட் அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா add a as 20 இப்படி கொடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 20ங்கிற வேல்யூவை நம்ம டைரக்டா ஏ அக்குமுலேட்டர்ல வந்து நம்ம ஆட் பண்றதுக்கானது, அதுதான் இமிடியேட். அதே இன்டைரக்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா indirect addressing அப்படின்னா data is stored another location through the pointer மூலியமா நம்ம கெட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. சோ another locationக்கு நம்ம யூஸ் பண்றது indirect addressing. அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ move, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இது எழுதுறேன், ஏ பி இப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? நமக்கு இந்த இடத்துல ஏ அப்படின்னு இருந்துச்சு மெமரி லொகேஷன் அப்படின்னா அதுல போய் பாத்தீங்கன்னா பி இருக்கும். அந்த பியோட வேல்யூல தான் நமக்கு ஆப்பரண்டோட ஒரிஜினல் டேட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ இன்டைரக்டா நமக்கு வந்து ஆப்பரண்ட் எஃபெக்டிவ் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தான் வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங். சோ இது எல்லாமே நம்ம எப்ப பார்ப்போம் அப்படின்னா லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் பாக்குறப்போ நமக்கு பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு மெமரில இருந்து இன்னொரு மெமரிக்கு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். சோ அதனால தான் பாயிண்டர். பேஸ் வித் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா எலமெண்ட் ஆஃப் அரே, அதாவது எஃபெக்டிவ் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி? பேஸ் அட்ரஸ் அண்ட் இண்டெக்ஸ், அதாவது அரே வச்சுக்கலாம். அரேல வந்து பேஸ் அட்ரஸ் பிளஸ் இண்டெக்ஸ் கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா பேஸ் வித் இண்டெக்ஸ். ஓகேங்களா? அதே டிஸ்பிளேஸ்மெண்ட், பேஸ் வித் ஆஃப்செட் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா அக்சஸிங் எலமெண்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஆர் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நமக்கு ஒரு இது சேவ் ஆயிருக்கும். சோ அதுல வந்து பேஸ் அப்படின்னா பேஸ் பாயிண்டர்னு ஒண்ணு இருக்கும். அந்த பேஸ் பாயிண்டர் எதுக்கு அப்படின்னா அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல அந்த குறிப்பிட்ட குரூப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரெக்கார்டை வந்து ஸ்டார்டிங் அட்ரஸ் ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது வந்து இந்த பேஸ் வித் அட்ரஸ் ரெக்கார்ட். ஓகேவங்க? அதனாலதான் இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா where the field at the fixed offset form base address, அந்த ஃபிக்ஸ்டு இந்த இதுல எங்க ஸ்டார்ட் ஆகுதுங்கிற அந்த ஸ்டார்டிங் அட்ரஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி போறதுனால தான் இது வந்து பேஸ் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்னு சொல்றோம். சோ எலமெண்ட் ஆஃப் ரெக்கார்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் a processor P whose instruction set architecture is the load store architecture. The instruction format is such that the first operand of any instruction is destination operand.
ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? which one of the following sequence of instructions corresponding the high level language. அதாவது இப்போ ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் குடுத்துட்டாங்க. நமக்கு z equal to x plus y. அதை எப்படி நமக்கு இந்த அசெம்பிளி லாங்குவேஜ்ல எழுதுறது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட் நம்ம நேத்தே நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் வர்றது எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதுதான் டெஸ்டினேஷன். இது வந்து சோர்ஸ். ஓகேங்களா? அதாவது எங்க ஃபைனலா ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குடுக்குற வேரியபிள் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆட் ஓகே. அதாவது இப்போ எக்ஸாம்பிள்க்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆட்ன்னு வச்சுக்கலாம். R1 A அப்படின்னு இருக்கு அப்படின்னா, ஏங்கிற அக்குமுலேட் இருக்கிறத R1 ரிஜிஸ்டர்ல ஆட் பண்ணி நமக்கு ஃபைனலா இதுக்கு மீனிங் என்னன்னா, R1 ஈக்குவல் டு R1 பிளஸ் A அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது 2யும் ஆட் பண்ணி நமக்கு R1ல ஸ்டோர் பண்றது. ஸோ அதனால தான் இது டெஸ்டினேஷன் அட்ரஸ், இது சோர்ஸ் அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க குடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட் இந்த லைன்க்கு மீனிங் அதான். ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட் ஆஃப் எனி இன்ஸ்ட்ரக்ஷன் அது வந்து என்னன்னா டெஸ்டினேஷன். இதுதான் டெஸ்டினேஷன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகே. இதுல குடுத்திருக்கிற இதுக்கு நம்ம அசெம்பிளி லாங்குவேஜ் எழுதணும். என்ன குடுத்திருக்காங்க? எக்ஸ், ஒய், இசட் ஆர் மெமரி ஆப்பரண்ட்ஸ். ஓகே. இது மெமரி ஆப்பரண்ட்ஸ். இதுல என்ன யூஸ் பண்ணணும்னா R0, R1, R2 ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து சின்டாக்டிகலி கரெக்ட் தான். ஏன்னா எக்ஸ், ஒய் ஆட் பண்ணி நம்ம இசட்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இதுதான் இதோட மீனிங். ஓகேங்களா? ஸோ இதுவும் சேம் தான். பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வராது. ஏன்னா இது டைரக்ட்டா நம்ம குடுக்குறோம். அதனால அது வராது. நெக்ஸ்ட் ஆட் R0. ஓகே. ஒரு ரிஜிஸ்டர் குடுத்துருக்காங்க XY. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? R0ல ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? R0ல x plus yன்னு வரும். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்போட வர மெத்தட். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டோர் Z. அப்போ Zல ஸ்டோர் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து வராது. ஏன்னா, இங்க ஆல்ரெடி நம்ம x plus y ஸ்டோர் பண்றதே நம்ம R0ல ஸ்டோர் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டோர்ங்கிறது வந்து நமக்கு தேவையில்ல. லோட் R0x. லோட் Z equal to R0y. அதாவது ஆரும் 0வும் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ வந்து R0ல ஸ்டோர் பண்றாங்க. அப்புறம் இது 2யும் ஆட் பண்ணி Zல போடுறாங்க. நமக்கு வந்து இந்த 3 ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஒரே ஒரு ரிஜிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால இது வராது. இதுலயும் ஒரு ரிஜிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்க R0x. ஸோ, எக்ஸோட வேல்யூ என்ன பண்றோம்? லோட் பண்றோம். எதுல? R0ல எக்ஸோட வேல்யூ லோட் பண்ணியாச்சு. அண்ட் தென் R1ல ஒய்யோட வேல்யூ லோட் பண்ணியாச்சு. ஸோ, அப்ப R2 என்ன சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ, R2 ஈக்குவல் டு R0 பிளஸ் R1. கரெக்ட்டுங்களா? ஸோ, அப்ப கடைசில என்ன சொல்லியிருக்காங்க? Zல R2 போட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1, 2, 3. ஸோ, 3 ரிஜிஸ்டர்ஸுமே இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இங்க எல்லாமே ஒரு ரிஜிஸ்டர்ஸ். மெத்தட் ஆக்சுவலி சிஸ்டமேட்டிக்கலி ஆன்சர் கரெக்ட் தான் வரும். பட் ஆனா இங்க ஒரு ரிஜிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க ரிஜிஸ்டர்ஸே யூஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இது வந்து 0 ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்கனால இது வராது. இது 2ம் 1 ரிஜிஸ்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது வராது. ஸோ ஆன்சர் இஸ் டி. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the followings are the part of the instruction set architecture of the processor? எது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சரோட ஒரு பார்ட்னு கேட்குறாங்க. The size of cache memory, the clock frequency of processor, the number of cache memory levels, the total number of register. நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாவே நமக்கு தெரியுது. ஒன்று வந்து என்னன்னா ஆப் கோட் இருக்கும், இன்னொன்று ஆப்ரண்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆப் கோட் அப்படிங்கிறது வந்து என்ன ப்ராசஸ் CPU ஒர்க் பண்ணணும், சிபியோட ஆப்பரேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது ஆப்கோட். ஆப்பரண்ட் அப்படிங்கிறது வந்து மெமரியா இருக்கலாம், ஆர் ரிஜிஸ்டர்ஸா இருக்கலாம், ஆர் கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கலாம். இந்த மாதிரி எனி ஒன்னா இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஆப்பரண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுல வந்து கேட்ச் மெமரி வருதா? கிடையாது. கிளாக் ஃப்ரீக்வன்சி ஏதாவது யூஸ் பண்றோமா? கிடையாது. இந்த நம்பர் ஆஃப் கேட்ச் மெமரி லெவல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணோம்? நோ. ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிஜிஸ்டர்ஸ். எஸ், ரிஜிஸ்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? இது ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர். அதாவது ஐஎஸ்ஏயோட ஒரு ஒன் ஆஃப் த பார்ட். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட்
இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர்னா ஸ்பெசிஃபை த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் ப்ராசஸர் கேன் எக்ஸிக்யூட். எந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறத நம்ம கொடுக்கறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர். It includes the detailed laws such as instruction formats, addressing modes, the operations. அதான் சொன்னேன் இல்லைங்களா, பெர்ஃபார்ம் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவ்வளோதான் இருக்கும். இது மட்டும் தான் இதில் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து இந்த கிளாக் ஃப்ரீக்வன்சி இருக்கவே இருக்காது. இந்த ப்ராசஸர் ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப தான் நமக்கு கிளாக் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ நாட் பார்ட் ஆஃப் த ISA. ஸோ கிளாக் ஃப்ரீக்வன்சி டஸ் நாட் ஃபாலோ த ஸ்கோப் ஆஃப் த ISA. Next, a processor have 4 different instructions and 24 general purpose registers and 32-bit instructions. Word has opcode 2 register operands. இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க, 32 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு ஆப்கோட் இருக்கு, ஒரே ஒரு ஆப்கோடு, 2 ரிஜிஸ்டர் ஆப்பரண்ட்ஸ் இருக்கு அண்ட் இமிடியேட் ஆப்பரண்ட் இருக்கு. ஸோ இது 3 தான் இருக்கு. த நம்பர் ஆஃப் பிட்ஸ் அவைலபிள் இமிடியேட் ஆப்பரண்ட்ல எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சுதான் இதை போட முடியும். ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க, மொத்தமாவே எவ்வளோ 32 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை கொடுத்துட்டாங்க. 32 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுல 40 டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் 20 ஜென்ரல் பர்பஸ். ரிஜிஸ்டர் இங்கே கொடுத்துறாங்க. அப்போ இது வந்து ரிஜிஸ்டர். ஸோ 3 பார்ட்டா பிரிக்கணுங்களா, என்னென்ன, ஆப்கோடு ஒன்று, 2 ரிஜிஸ்டர்ஸ், அதனால ரிஜிஸ்டர் 1 நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது ஒன்று ரிஜிஸ்டர் 2ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இமீடியேட் ஆப்பரண்ட். ஸோ நம்ம கிவன் நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்கோடு என்ன, ஆப்கோட் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் 2 ரிஜிஸ்டர்ஸ் இருக்கு. இப்போ ஜென்ரல் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர். ஸோ ரிஜிஸ்டர் 2 இருக்கு, 24 இருக்கு. 24 அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் லாக் 2ல தான் பண்ணணும். 24 என்ன, நமக்கு ரிஜிஸ்டர்ஸ் வந்து லாக் 2ல தான் பண்ணணும். ஸோ அப்படி பண்றப்போ உங்களுக்கு லாக் 2ல பாருங்க எப்படி வரும், 2 பவர்ல ஏதாவது வருதா, 2 எஸ் 24 நமக்கு 2 பவர்ல வராது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நியர்பை 2 பவர் போட்டோம்னா 2 பவர் 5 போடலாங்களா. ஏன்னா 2 பவர் 5 வந்து நமக்கு என்ன வரும், 32 வரும். ஸோ அப்போ இது இதாயிரும். அப்போ அந்த நமக்கு லாக் ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, லாக் ஏ, அதாவது பேஸ் ஏ பி அப்படின்னா இதனோட வேல்யூ வந்து பின்னு அர்த்தம். இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம இங்க வந்து நமக்கு என்ன வரும், 5 பிட்ஸ் எக்ஸாக்டா. ஏன்னா 24 பிட்ஸ் நமக்கு கிடையாது எக்ஸாக்டா. அதனால அது நியர்பை பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது 5 தான் இருக்கு. ஸோ 5 பிட்ஸ். ஸோ அப்போ ஒரு ரிஜிஸ்டர் வந்து நமக்கு 5 பிட்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அப்போ 24 அப்படிங்கிறப்போ 2 ரிஜிஸ்டர்ஸ் உள்ளனால நம்ம 5 பிட்ஸ் யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஆப்கோடுக்கு 40 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னாவே நமக்கு என்னன்னா ஆப்கோடு தான். ஸோ ஆப்கோடுக்கு 40 அப்படிங்கிறப்போ லாக் 2ல 40னா நமக்கு நியர்பை 40 வரது என்ன வரும், 5னா 32, அப்ப 6னா 2 பவர் 6 64. கரெக்ட்டுங்களா. அதோட கம்மினா 2 பவர் 5 32 தான் இருக்கு, 40 இருக்கு. ஸோ அதனால நமக்கு என்ன வரும் இங்க 6 பிட்ஸ். ஸோ லாக் 2 பவர் 6 வரும். ஸோ 6. அப்ப ஆப்கோடோட வேல்யூ என்ன, 6 பிட்ஸ். ஸோ நமக்கு இப்போ ஆப்கோட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அண்ட் தென் ரிஜிஸ்டர்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு 32 பிட் சொல்லியிருக்காங்க. இதை ரெஃப் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நமக்கு கண்டுபிடிச்சாச்சுங்களா. இப்போ இங்க என்ன வருது, ஸோ அப்போ 32 பிட்ஸ் அதுல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணா இந்த கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் கிடைச்சிருமா. அப்ப 6 + 5 + 5. ஸோ ஆன்சர் என்ன, 32 - 10 16. அப்ப 16 மைனஸ் என்ன வரும், 32ல 16 போச்சுன்னா சேம் 16 தான். ஸோ ஆன்சர் இஸ் 16. ஓகேங்களா, புரியுதா. இங்க கொடுத்திருக்கிறது இது ஆப்கோடு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துதான் அது ஆப்கோடோட வேல்யூ அண்ட் தென் ரிஜிஸ்டரோட சைஸ் கொடுத்திருக்காங்க 24 பிட்ஸ். நமக்கு டோட்டலா நமக்கு கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ட் வந்து என்னன்னா 32. அதுல ஆப்கோடு ஒன்னு இருக்கு, 2 ரிஜிஸ்டர் ஆப்பரண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் ஒரு இமிடியேட் ஆப்பரண்ட் இருக்கு. ஸோ 2 ரிஜிஸ்டருங்கிறப்போ இது எல்லாத்தையுமே லாக் 2ல, அதாவது லாக் 2 நீங்க ஜென்ரலா ஒரு ஃபார்முலா போட்டோம்னா லாக் 2 மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா வந்து 2 பவர்ல நியர்பை வேல்யூ பாருங்க. அப்ப 2 பவர் 5 தான் வந்து 32. ஸோ நியர்பை த 24. அதனால நம்ம 5 பிட்ஸ் எடுத்துக்கிட்டோம். இது வந்து ரிஜிஸ்டருக்கு. அதே மாதிரி 2 பவர் 6 பாத்தீங்கன்னா 64. இதுதான் வந்து நியர்பை த வேல்யூ ஆஃப் 40.
40 இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஸோ எல்லாமே வந்து இதுல வந்து 2 பவர்ஸ்ல தான் கண்டுபிடிக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருந்தாலும் சரி, ஜெனரல் பர்ப்பஸ் பிட்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா அது 2 பவர்ல தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி போட வேணும். ஓகேங்களா? ஸோ 16 இஸ் த ஆன்சர். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் இங்க குடுத்துருக்கேன். இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ட் சைஸ் குடுத்துட்டாங்களா? நெக்ஸ்ட் அதனோட 40 இன்ஸ்ட்ரக்ஷன் அது லாக் 2 அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். 6 பிட்ஸ் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா 24. ஸோ ஒரு ரிஜிஸ்டர் வந்து 5னா அப்ப 24 அப்போ 2 ரிஜிஸ்டர்ஸ் இங்க ஆப்பரண்ட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 5 + 5 10 பிட்ஸ். இமிடியேட் ஆப்பரண்ட் நமக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம 32ல இருந்து இந்த 10 பிட்ஸ் அந்த 6 + 10 பிட்ஸ் 16. ஸோ 16 32 - 16 என்ன வரும் நமக்கு 16. ஓகேங்களா? அதுதான் ஒரு டயகிராமா குடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்ம அங்க போட்டது தான் இந்த டயகிராம். ஓகேங்களா? இது என்ன கீழ இருக்கிறதுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க 32 பிட்ஸ் கனெக்ட் பண்ணணும். அப்ப 0 டூ எத்தன பிட்ஸ் 16 பிட்ஸ் வரைக்கும் நமக்கு இமிடியேட் வரும். அடுத்தது 16லேருந்து 5 பிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா 5 பிட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் 2 அண்ட் தென் 5 பிட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் 1க்கு வரும். அப்புறம் ஒரு 6 பிட்ஸ் வந்து ஆப்கோட்க்கு வரும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். The stack organized computer characters by instruction. ஸ்டாக்ங்கிறது வந்து எதுல வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இன்டைரக்ட் அட்ரஸிங்கா, டைரக்ட் அட்ரஸிங்கா, ஜீரோ அட்ரஸிங்கா, இண்டெக்ஸ் அட்ரஸிங்கா. அட்ரஸிங் மோட் வீடியோ பார்த்திருந்தா கண்டிப்பா இதை உங்களால சொல்ல முடியும். எஸ், ஜீரோ அட்ரஸிங். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாக் அப்படிங்கிறப்போ நமக்கு 2 தான். புஷ் அண்ட் பாப் அந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. இதுல வந்து என்னன்னா ஆப்கோட் மட்டும் தான் இருக்கும். ஒன்லி ஆப்கோட். ஓகேங்களா? நோ ஆப்பரண்ட். ஏன்னா இது புஷ் பாப் அப்படிங்கிறப்போ இதனோட ஒர்க் எங்கன்னா டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கோ இந்த டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கோ அதை மட்டுமே புஷ் பண்ணும் பாப் பண்ணும். ஸோ எந்த ஒரு ஆப்பரண்ட்டும் தேவையில்லை. ஒன் ஆப்கோட் தான். ஸோ இது வந்து இம்ப்ளிசிட்லி ஆப்பரண்ட் வேல்யூவை எடுத்துக்கும். ஓகேங்களா? இம்ப்ளிசிட்டா இருக்கும் இதுல. வேற எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இது ஜீரோ அட்ரஸிங் சொல்றாங்க. ஏன்னா இங்க ஜீரோ அட்ரஸிங்கிறப்போ எந்த மெமரியும் இருக்காததா ஜீரோ அட்ரஸிங் சொல்லுவாங்க. அது வாங்க என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் 0 1 2 3 3 டைப்பா நம்ம வந்து 0 1 2 3ன்னு 3 டைப்பா நம்ம அட்ரஸிங் மோட வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். நம்ம பார்த்தது நேத்து காமனா அதுல வந்து 0 அட்ரஸ் 1 அட்ரஸ் 2 அட்ரஸ் 3 அட்ரஸஸ் நம்ம டைப்ஸா டிவைட் பண்ணலாம். ஸோ 0 அட்ரஸ் அப்படிங்கிறப்போ நோ எக்ஸ்பிளிசிட் ஆப்பரண்ட் எந்த ஒரு எக்ஸ்பிளிசிட்டாவே இல்லை. இப்போ ஆக்சுவலி ஆட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஸ்டாக் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து ஆட் பண்ணிரும் அக்குமுலேட்டர்ல. ஓகேங்களா? அந்த ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் ஹிடன் ஆயிருக்கும், அது வந்து அக்குமுலேட்டர்ல ஆட் பண்ணிக்கும். அதுதான். அல்லது புஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து ஸ்டாக்ல போயிட்டு புஷ் பண்ணிரும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுதான் வந்து சோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பரண்ட்ஸும் தேவைப்படாது. அதனால இது வந்து நோ எக்ஸ்பிளிசிட் ஆப்பரண்ட்ஸ். யூஸ்ட் ஸ்டாக் பேஸ்ட் architecture. Operands are implicitly taken from top of the stack. நான் சொன்னேன் இல்லைங்களா top of the stack. Example, add pops two values அப்படின்னா adds them and push the result. ஓகேங்களா? add பண்ணிட்டு அதை ரிசல்ட்ல புஷ் பண்ணும். அதுதான் ஆடோட ஒர்க். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த 2 எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு பாப் பண்ணி கொடுக்கறது தான் இந்த இதோட எக்ஸாம்பிளுக்கான எக்ஸ்பிளனேஷன். அண்ட் ஒன் அட்ரஸ் அப்படிங்கிறப்ப என்னன்னா ஒரே ஒரு எக்ஸ்பிளிசிட் ஆப்பரண்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏதாவது ஒரு ரிஜிஸ்டரோ ஒரு மெமரியோ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதுதான் வந்து ஒன் அட்ரஸ்ன்னு சொல்றது. இது வந்து எப்படின்னா அக்குமுலேட்டர் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாக் பேஸ்டுங்கிறப்போ 0 தான் வரும். அக்குமுலேட்டர் பேஸ்ட் அப்படிங்கிறப்போ ஒன் அட்ரஸ் வரும். ஏன்னா இதுல ஒண்ணு அக்குமுலேட்டர்ங்கிற மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஏசிசி அப்படிங்கிறப்ப என்னன்னா அது வந்து அக்குமுலேட்டர்ல நம்ம வித் கேரியோட நம்ம ஆட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இதுல ஆட் பண்றது அக்குமுலேட்டர்ல என்ன இருக்கோ அதை எடுத்து ஆட் பண்ணிக்கும். 2 அட்ரஸ் அப்படிங்கிறப்போ என்னன்னா 2 எக்ஸ்பிளிசிட் ஆப்பரண்ட் இருக்கும். அதாவது 2 ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். அல்லது ஒரு ரிஜிஸ்டர் வித் மெமரி ஏதாவது நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து 2 அட்ரஸ் மோடு. நெக்ஸ்ட் காமன் இன் ஜெனரல் பர்பஸ் ப்ராசஸர். இது எதுக்காக அப்படின்னா ஜெனரல் பர்பஸ் ப்ராசஸர்ல மோஸ்ட்லி யூஸ் பண்றது இந்த 2 அட்ரஸ் ரிஜிஸ்டர் தான். the one operand often serve the both source and destination. இதுல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் அது சொன்ன மாதிரி இது வந்து சோர்ஸ், இது வந்து சோர்ஸ், இது வந்து டெஸ்டினேஷன். ஓகேங்களா? சோ இது ஆட்னா இது a = a + b அப்படின்னு அர்த்தம்.
ஸோ ஏவையும் பியும் ஆட் பண்ணி மறுபடியும் ஏல ஸ்டோர் பண்றது. அதுதான் இங்க குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 3 அட்ரஸ் அப்படிங்கிறப்போ 3 எக்ஸ்பிளிசிட் ஆப்பரண்ட்ஸ் இருக்கும். ஏ, பி, சி 3 இருக்கும். இதுல வந்து இது 2ம் சோர்ஸ். இது 2ம் சோர்ஸ். ஏ மட்டும் தான் டெஸ்டினேஷன். இதனோட ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் சி அப்படின்னு இருக்கும். அதாவது பி சி நம்ம இது பண்ணி இதை ஆட் பண்ணி இதுல ஸ்டோர் பண்ணுவோம். இந்த இடத்துல மாறி இருக்கு, பார்த்துக்கோங்க. ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் சி. இது ரிஜிஸ்டர் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் மாத்திக்கோங்க, ரிஜிஸ்டர் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? இப்போ ஷார்ட்டா சொல்லணும்னா அப்ப 0 அட்ரஸ் என்ன சொன்னோம்? ஸ்டாக் இம்ப்ளிசிட் ஆப்பரண்ட்ஸ் இருக்கும். 1 அட்ரஸ் அப்படிங்கிறப்போ அக்குமுலேட்டர் யூஸ் பண்ணுவோம். அக்குமுலேட்டர் பேஸ்டு ரிஜிஸ்டர் நம்ம சொல்லுவோம். பிளஸ் மெமரி ஆர் ரிஜிஸ்டர் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். 2 அட்ரஸ் அப்படிங்கிறப்போ சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் இருக்கும். 3ங்கிறது ஃபுல்லி எக்ஸ்பிளிசிட், எல்லாமே வெளியே தான் நம்ம ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் கேதர் பண்ணுவோம். வேற எதுவுமே இது இன்டைரக்டா பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்கேன். இது வந்து ஸ்டாக்குக்கு குடுத்துருக்கேன். பாருங்க, டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கோ அது போடும். அக்குமுலேட்டர் வச்சு ஆட் பண்றது இது 1 அட்ரஸ் அண்ட் 2 அட்ரஸ்ங்கிறப்போ 2 ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். 3ங்கிறப்போ 3மே வெவ்வேறையா இருக்கும். இதுல நம்ம வேற வேற கூட டெஸ்டினேஷன் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், the immediate addressing mode can be used for. ஓகே, இமிடியேட் அட்ரஸிங் மோடு எதை யூஸ் பண்ணாங்க? லோடிங் இன்டர்னல் ரிஜிஸ்டர் வித் இனிஷியல் வேல்யூவா, perform arithmetic or logical operations on data contained in instructions. Which of the following is true ன்னு கேக்குறாங்க. 1 or 2 and both 1 and 2 ன்னு கேக்குறாங்க. ஸோ இமீடியட் அப்படின்னாவே நமக்கு தெரியும் என்னன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். கரெக்டுங்களா? டைரக்டா ஆட் பண்றதோ ஏதாவது ஒன்று டைரக்ட் ஒர்க் பண்ணுவோம் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு. ஸோ லோடிங் இன்டர்னல் ரிஜிஸ்டர் வித் இனிஷியல் வேல்யூ, பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸா? எஸ், நமக்கு தெரிஞ்சது கரெக்ட். போத் ரெண்டுமே பண்ணுவோம். இனிஷியல் வந்து ரிஜிஸ்டர்ஸையும் யூஸ் பண்ணி இனிஷியல் வேல்யூஸ் வந்து இன்ஸ்லைஸ் பண்ணுவோம் ஒரு ரிஜிஸ்டருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மூவ் ஏ 20 அப்படின்னா நமக்கு ஏவுக்கு வந்து 20 மூவ் ஆயிரும். அதுதான் லோடிங் ரிஜிஸ்டர். இது ஒரு ரிஜிஸ்டர் இனிஷியல் வேல்யூ கொடுக்கறது. பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக்னா இப்போ ஆட், அதே ஏ 10 அப்படின்னா இந்த 20 இங்க இப்ப ஏல 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஏ 10ன்னா அப்ப ஏல வந்து என்ன இருக்கும்? 30 இருக்கும். ஸோ 20 + 10 ஆட் பண்ணி நமக்கு ஏல ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 2 ஒர்க்கும் பண்றது தான் இமிடியேட் அட்ரஸிங் மோட். நெக்ஸ்ட், த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மேட்சிங் ஃபார் த பேலன்ஸ். இதுலயும் இப்ப மேட்ச் கொடுத்துருக்காங்க. இன்டைரக்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இமிடியேட் அண்ட் ஆட்டோ டிக்ரிமெண்ட். நம்ம நேத்து சொன்னோம். ஆட்டோ டிக்ரிமெண்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆஃப்டர் ஃபெச் த ஆப்பரண்ட். கரெக்ட்டுங்களா? இது ரெண்டையும் மறந்துடாதீங்க. ஏன்னா ஆட்டோ டிக்ரிமெண்ட்டுக்கும் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் மெமரி டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு மெமரி லொகேஷன்ஸை டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த டிக்ரிமெண்ட் பண்ணது லொகேஷன்ல இருந்து ஆப்பரண்ட்டை கெட் பண்றது ஆட்டோ டிக்ரிமெண்ட் அட்ரஸிங். ஓகே, இன்டைரக்ட் அட்ரஸிங் ஆஸ் யூஷுவல் நம்ம தெரியும். பாயிண்டர்ஸ், இன்டைரக்ட் அப்படின்னாவே பாயிண்டர்ஸ்னு சொல்லிடும். இமிடியேட் அப்படிங்கிறப்போ கான்ஸ்டன்ஸ். ஸோ ஆட்டோ டிக்ரிமெண்ட்னா லூப்புக்காக நம்ம யூஸ் பண்றது. நேற்று சொன்னோம் இல்லையா கிளாஸ்ல, லூப்புக்காக யூஸ் பண்றது. இது இஸ்ரோ கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? எக்ஸுக்கு 2. அப்ப எக்ஸுக்கு 2ங்கிறப்போ இது ரெண்டுமே வராது. நெக்ஸ்ட் என்ன? இமிடியேட் அட்ரஸிங். இமிடியேட்டுக்கு கான்ஸ்டன்ஸ் 3. அப்போ இது வராது. அப்போ B is the answer. Okay. Next. For computer based on 3 address instruction formats, each address field can be used to specific. ஓகேங்களா? 3 இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட் எடுத்துக்காங்க. அதுல ஒவ்வொரு அட்ரஸும் ஃபீல்டும் எதை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ 3 அட்ரஸ்னா நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ ஆட் x, y, z இப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சாரி கமா வராது இல்லையா அசம்பிளில. add x, y, z அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இதுல என்னென்னலாம் இந்த ஃபீல்ட்ல யூஸ் பண்ணுவோம்னு கேக்குறாங்க. மெமரி ஆப்பரண்ட் யூஸ் பண்ணுவோம். ஆமா, மெமரி ஆப்பரண்ட் யூஸ் பண்ணுவோம். ப்ராசஸர் ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். ஏன்னா ஏதாவது ரிஜிஸ்டர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இம்ப்ளைடு அக்குமுலேட்டர் ரிஜிஸ்டர் அப்படின்னு கேக்குறாங்க. அக்குமுலேட்டர் ரிஜிஸ்டர் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோமா? இம்ப்ளைடு அக்குமுலேட்டர் ரிஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எய்தர் S1 ஆர் S2. ஓகேங்களா? இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த இம்ப்ளைடு அக்குமுலேட்டருக்கு தான் நமக்கு என்ன அட்ரஸ் இருக்கு? 1
அட்ரஸ் ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணுவோம் போது யூஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ அதனால இது வராது. நெக்ஸ்ட் அதுக்கான ஒரு டயக்ராம் மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டக்குன்னு புரியறதுக்காக. ஸோ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறப்போ இப்போ ரிஜிஸ்டர் A1 மெமரியிலேருந்து கெட் பண்ணுறது அந்த மாதிரி இது வந்து 3 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. அதே பி பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் 2லேருந்து மெமரி 2 அந்த மாதிரி 3க்கு இந்த மாதிரி 2 ஆப்பரண்ட்ஸ் வச்சு நம்ம கெட் பண்ணி எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் மூவ் BXAL டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட் கால்டு. இது எந்த அட்ரஸிங்னு வருது? ரிஜிஸ்டரா, இமிடியேட்டா, ரிஜிஸ்டர் இன்டைரக்டா, ரிஜிஸ்டர் ரிலேட்டிவா? இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் வந்தாவே அது வந்து இன்டைரக்டா தான் ஸ்பெசிஃபை பண்ணும். ஓகேங்களா? இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதுல வந்து இப்ப BXன்னு கொடுத்துருக்கான், இங்க ALன்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்ப என்ன வரும்? இதுல வெறும் இன்டைரக்ட்னு கொடுத்துருந்தாவே நீங்க அதை போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இங்க ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்டர் இன்டைரக்ட். இல்ல ஆப்ஷன்ல 2 இருக்குன்னா 2ல ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் தான் சூஸ் பண்ணணும். வெறும் இன்டைரக்டா சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு ரிஜிஸ்டர். நெக்ஸ்ட் அதான் சொல்றாங்க. அப்ப BXனா 3 அந்த 30 3F2 அதுல போய் பாத்தீங்கன்னா AL அதுல ஒரு டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டா தான் எடுக்க போறாங்க. இதுக்குள் ALல BX இருக்கும். அந்த BXல தான் டேட்டா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ரிஜிஸ்டர் இன்டைரக்ட். நெக்ஸ்ட் இது ஒரு புது கான்செப்ட். ஏன்னா லாஸ்ட்ல நான் அப்சல்யூட்டிவ் அட்ரஸிங் மோட் சொல்லல. பட் சேம் அதேதான். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அப்சல்யூட்டிவ் அட்ரஸிங் மோட் அப்படிங்கிறது என்னன்னா, the operand is inside the instruction. The address of operand is inside the instruction. The register containing the address of the operand is specified inside the instruction. The location of the operand is implicit. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இது அப்சல்யூட்டிவ் அட்ரஸிங் அப்படின்னா என்னன்னா, the operand is inside the instruction. ஆப்ரண்ட்லயே inside instruction இருக்கு அப்படின்னா அது வராது. The address of operand inside the இது வந்து என்ன வரும்? immediateல வரும். Because operandல instructions இருக்கு. அதனால வந்து immediate. The address of the operands inside the instruction. Addressனா memory location. So memory locationல location போனீங்கன்னா அங்க operand இருக்கும். So இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? Yes, direct addressing அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ட் அட்ரஸிங். ஓகேங்களா? நத்திங் பட் அப்சல்யூட்டிவ் அட்ரஸிங்னாலும் டைரக்ட் அட்ரஸிங்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ அதே தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட்டுக்கு நம்ம இதுவே சொல்லலாம். இப்போ add a 3 to 0h அப்படின்னா இது ஒரு மெமரி லொகேஷன். அந்த மெமரி லொகேஷன் இருக்கிற ஆப்பரண்ட்டை ஏக்கு ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? இது மெமரி லொகேஷன். டைரக்டா நம்ம ஒரு மெமரி லொகேஷனை நம்ம கொடுத்துரும். ஓகேங்களா? அப்ப அதாவது எப்படி இருக்கும்னா, அப்ப 3 to F0வா இந்த மெமரி லொகேஷன்ஸ்ல நமக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூவை நம்ம எதுல போடுறோம்? ஏல வந்து ஆல்ரெடி ஒரு 10 இருக்கு அப்படின்னா ஸோ ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? இப்ப ஏல வந்து இந்த 10 போயிட்டு 30 ஆகும். பிகாஸ் 10 plus 20. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூவை இங்க கொண்டு வந்து போடும். இதுதான் வந்து மெமரி லொகேஷன். இங்க ஒரு மெமரி லொகேஷன் இருக்கு. அதுல ஆப்பரண்ட் இருக்கு. இந்த ஆப்பரண்ட்டை ஃபெச் பண்ணி நமக்கு கொண்டாந்து அக்குமுலேட்டர்ல இது பண்ணுது. ஸோ இது வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோட். சேம் அஸ் டைரக்ட் அட்ரஸிங் மோட் தான். ஸோ அப்சல்யூட்டிங்னா அதுதான் சொல்லிருக்கேன். அது நாங்க சொன்னதை இங்க ஒரு டயக்ராமேட்டிக்கலா கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது ஒரு மெமரி லொகேஷன்ஸ். இது ஒரு மெமரி லொகேஷன். இது வந்து ரிஜிஸ்டர் பேர்னு சொல்லலாம். ஏன்னா 2 இருக்கு, ஏஎல்னு இருக்கு. ரிஜிஸ்டர் பேர்னு சொல்லலாம். ஸோ மெமரி லொகேஷன். அந்த மெமரி லொகேஷன் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரிஜிஸ்டர் பேர்ல இருக்கிறத இந்த மெமரி லொகேஷனுக்கு மூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுதான் அப்சல்யூட்டிவ். ஸோ இங்க இருக்கு ஒண்ணு. அதை கொண்டாந்து நம்ம எங்க போட போறோம்? 3 இந்த இடத்துல வந்து போட போறோம். ஓகே. கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்சல்யூட்டிவ் அட்ரஸிங் அப்படின்னா இந்த மூவ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த டேட்டாஸை வந்து எடுத்து போடுறது. சேம் அதே தான். டைரக்டும் அதே தான். சேம் ரெண்டுமே ஒன்று தான். இன்டைரக்ட் அப்படின்னா நமக்கு தெரியும். இதுக்குள்ள இன்னொரு ஏஎல்ல பிஎக்ஸ் இருக்கும். அந்த பிஎக்ஸ்ல தான் ஆப்பரண்ட் இருக்கும்.
சோ அதனால நம்ம பாயிண்டர் மாதிரி போறனால அது இன்டைரக்ட்னு சொல்லுவாங்க. ஆனா அப்சல்யூட் பாத்தீங்கன்னா என்னன்னா பிக்ஸ்டு மெமரி அட்ரஸ். ஒரு அட்ரஸ் குடுத்துட்டா அதுதான். அதுக்கு மேல எதுவுமே இருக்காது. ஆனா இது எஃபெக்டிவா இருக்கும். எப்பயுமே மெமரி அட்ரஸ் வந்து எஃபெக்டிவா இருக்கும். இது அட்ரஸ் வயா ரிஜிஸ்டர் எது வேணாலும் இருக்கலாம். ரிஜிஸ்டர் வழியா நம்ம போயிட்டு அந்த அட்ரஸ கெட் பண்றது. இது லெஸ் பிக்ஸபிள், இது மாடரேட், இது மோர். ஓகேங்களா? இதுதான் பெஸ்ட்ன்னு சொல்றாங்க. சோ அட்ரஸ் டைப் இதுல என்னன்னா அந்த அட்ரஸ் டைப்ப நம்ம குடுத்துருவோம். இது வந்து எஃபெக்டிவ் அட்ரஸ் என்னவோ, அதான் நமக்கு லாஸ்ட்டா அந்த ஆப்பரண்ட் எங்க ஸ்டோர் ஆயிருக்கோ அதுதானே எஃபெக்டிவ் அட்ரஸ். அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ் இங்க இருக்கும். இது ரிஜிஸ்டர் பேஸ்ட். ஏன்னா ரிஜிஸ்டருக்குள்ள ஒரு மெமரி லொகேஷன்ஸ் இருக்கும். அதனால இது ரிஜிஸ்டர் பேஸ்ட். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். லோ. இதனோட கம்பேரிசன் பாக்குறப்போ இது ரொம்ப லோவா தான் இருக்கும். இது மீடியம், இது ஹை. அட்ரஸ் கால்குலேஷன் பண்ணணும். இது வந்து டைரக்ட்டா அட்ரஸ் கால்குலேஷன்ஸ் குடுத்துருவாங்க. டைரக்ட் மெமரி. சோ ரிஜிஸ்டர், இன்டைரக்ட். இது வந்து என்னன்னா யூஸ்டு பிக்ஸ்டு மெமரி. அதாவது லீஸ்ட் பிக்ஸபிள். அதுதான். இது வந்து மெமரி லொகேஷன்ஸ் நம்ம குடுத்துருவோம். அந்த நேம்டு மெமரி லொகேஷன்ஸ்க்கு போகறனால நம்ம மாடரேட்டா இருக்கும். டைரக்ட்டா போற மாரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட். அதோட ஃபாஸ்ட்டா இருக்கும். சோ பிளெக்ஸிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் இது லெஸ்ஸா இருக்கும். அண்ட் தென் அத விட கொஞ்சம் நல்லா இருக்கிறது பிளெக்ஸிபிலிட்டி பாத்தீங்கன்னா அத விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இன்டைரக்ட். ஓகேங்களா? அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. இது வந்து லோ, இது வந்து ஹை. நெக்ஸ்ட். Which of the following addressing mode are suitable for program relocation at runtime? Relocation அப்படின்னாவே என்ன? முதல்ல லொகேஷன்னா என்ன? அந்த பர்ட்டிகுலர் ஆப்பரண்ட் எங்க இருக்கோ அந்த பர்ட்டிகுலர் மெமரி லொகேஷனுக்கு போறதுதான் லொகேஷன். ரீலொகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இங்க இல்ல. அப்ப வேற எங்கேயோ இருக்கு. அங்க போயிட்டு எடுக்கிறது. ஓகேங்களா? இந்த லொகேஷன்னா அதாவது இன்டைரக்ட் மாதிரி. லைக் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் மாதிரி. இங்க ஒரு அட்ரஸ் இருக்கும். நம்ம இங்க ஒரு அட்ரஸ் இப்ப எக்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் இருக்குன்னா அதுல ஒய் ஸ்டோர் ஆயிருக்கும். அது ஒய் பாத்தீங்கன்னா அது ஒரு அட்ரஸ். அந்த அட்ரஸ் வந்து ஒய்ல போய் பாத்தீங்கன்னா தான் அதனோட வேல்யூஸ் இருக்கும். சோ இன்டைரக்ட் மாதிரி இருக்கிறதா ரீலொகேஷன் அப்படிங்கிறது. இது எப்ப நடக்குது? ரன் டைம். ரன் டைம்ல எப்ப நடக்கும் அப்படின்னா அப்சல்யூட் இல்லையா, பேஸ்டா, ரிலேட்டிவா, இன்டைரக்டா அப்படின்னு கேக்குறாங்க. அப்சல்யூட்னா நமக்கு தெரியும் டைரக்டா மெமரி லொகேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. மெமரி லொகேஷன்ஸ் இருக்கும். சோ அதனால இது வராது. ஏன்னா டைரக்டா மெமரி லொகேஷன் இருக்கப்ப அப்ப நம்ம திரும்ப ரீலொகேட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஏன்னா ஒரே லொகேஷன்ல அந்த இடத்துலயே ஆன்சர் இருக்கும் உங்களுக்கு. ஆப்பரண்ட் இருக்கும். சோ அதனால அப்படியே கெட் பண்ணிக்கலாம். இதே பேஸ்ட் அட்ரஸ் அப்படிங்கிறப்போ என்னன்னா ஒரு பேஸ் வேல்யூ வச்சு நம்ம ஆட் பண்ணி பேஸ் இண்டெக்ஸ் ஆட் பண்ணி பண்ணுவோம். சோ நியூ வேல்யூ ஜெனரேட் ஆகிறது. நியூ வேல்யூ லொகேஷன். அதாவது நியூ வேல்யூன்னு சொல்றப்போ நியூ லொகேஷன் வந்து ஜெனரேட் ஆகிறது. சோ அதனால பேஸ்ட் வரும். ரிலேட்டிவ் அப்படின்னா நமக்கு தெரியும் பிசி வச்சு நம்ம ஆட் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு ஆட் பண்ணி நம்ம பண்றது வந்து என்னன்னா சோ இதுவும் ஒரு நியூ லொகேஷனை கண்டுபிடிக்கும். சோ அது ரிலேட்டிவ் வரும். இன்டைரக்ட் அப்படிங்கிறப்ப என்னன்னா ஒரு மெமரியில இருந்து இன்னொரு மெமரிக்கு தான் மூவ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அது வந்து இன்டைரக்டா போகுது. சோ அது கிடையாது. சோ அப்ப ஆன்சர் இஸ் 2, 3. பேஸ்ட் அண்ட் ரிலேட்டிவ் தான் ரன் டைம்ல. இது ரெண்டுமே ரன் டைம்ல நடக்கிறது. ஓகேங்களா? சோ ரன் டைம்ல ஒரு லொகேஷனோட வேல்யூவ ஆட் பண்ணி நடக்கிறது. அதாவது நியூ வேல்யூ ஜெனரேட் ஆகிறது. கீவேர்ட் பாத்தீங்கன்னா நியூ வேல்யூவ ஒன்னு ஜெனரேட் ஆகும். அந்த மெமரி லொகேஷனுக்கு போறதுதான் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா ரன் டைம்ல நடக்கும். அதுதான் பேஸ்ட் அண்ட் ரிலேட்டிவ். நெக்ஸ்ட். Which of the following is not form of memory? மெமரியில எது ஃபார்ம் கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்சா, இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டரா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்கோடா, டிரான்ஸ்லேஷன் அஸ் லுக் அசெட் பஃபரா. அதாவது டிஎல்பின்னு சொல்லுவாங்க இத. நாட் பார்ட் ஆஃப் த மெமரி அப்படிங்கிறப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்கோட். மெமரியில இது வந்து கேட்ச்ங்கிறது மெமரி, ரிஜிஸ்டர்ங்கிறது மெமரி, டிஎல்பிங்கிறதும் ஒரு மெமரி. சோ ஆப்கோட் தான் கிடையாது. இது ஒரு மெமரி கிடையாது. ஏன்னா சிபியு என்ன ஆபரேஷன்ஸ் பண்ணணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்றது அத சொல்றதுதான் வந்து ஆப்கோடோட ஒர்க். ஓகே. தேங்க்யூ. இது வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.